இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒன் ப்ளஸ் அஃபீஷியல் ஸ்டோரில் இருந்து நமக்கு வந்திருக்க ஒரு ப்ராடக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3ன்னு ஒரு ப்ரீமியம் டியூல் டிரைவர் இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். உள்ள ப்ராடக்ட்டுக்கான இன்வாய்ஸ் பேப்பர் வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு சட்டிலான பாக்ஸ் பேக்கேஜிங் தான். ஃபுல்லாக ரெட் அண்ட் ஒயிட்லேயே பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்டர் போட்டிருந்ததும் மெட்டாலிக் கிரே கலர் தான். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா நமக்கு எடுத்ததும் இயர்பட்ஸே கொடுத்துருக்காங்க. தென் அதில் ஒரு சின்ன ரெட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நமக்கு சார்ஜிங் கேபிள் அண்டு எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் கொஞ்சம் இருக்குது. தென் ஒரு ரெட் கேபிள் கிளப் கார்டு ஒன்று வச்சுருக்காங்க. அண்டு ப்ராடக்டோட யூசர் மேனுவலுமே இருக்குது. அண்ட் இந்த பட்ஸை எப்படி கனெக்ட் பண்ணணும் அண்டு டச்சுக்கான சென்சார் எங்கே இருக்குது. அண்ட் இது வந்து நமக்கு ஆப் கண்ட்ரோலோடு வருது. ஸோ நம்ம ஹே மெலோடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி ஏர்பட்ஸோட ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ஈக்குவலைசரையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பட்ஸை பற்றி பார்ப்போம். கேஸு நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமாக இருக்குது. அண்டு ஃப்ரண்ட்லேயே ஒன் ப்ளஸ்ன்ற பிராண்ட் நேமையுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் பேக் சைடில் ஒரு டைப் சி போர்ட் ஒன்று இருக்குது. கீழே சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக ஒரு எல்இடியும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கேஸை ஓப்பன் பண்ணதும் உள்ள பேரிங் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம மல்டி டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேனுவல் பேரிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிவைஸில் ஏதாவது எரர் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம அதை ரீசெட் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெளியே ஒரு பட்டன் கொடுக்குறதும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட்ஸு சுத்தமாக வெயிட்டே ஃபீல் ஆகலை. வெறும் 3 to 4 கிராம்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்ஸோட அவுட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸி மெட்டல் ஃபினிஷில் தான் இருக்குது. பட் நம்ம காதில் வைக்கிற அந்த இன்னர் சைடு மட்டும் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டச் சென்சாருக்கான ஏரியாவுமே நல்லா வைடாகவே இருக்குது. இதில் நம்ம வால்யூம் கண்ட்ரோலுமே பண்ணிக்கலாம். அண்ட் பட்ஸுக்கு கீழேயே நமக்கு மைக்கும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏர்பட்ஸோட கேஸை ஓப்பன் பண்ணதுமே கூகுள் ஃபாஸ்ட்பேர் மூலமாக மொபைலில் பாப்அப் வந்துடுது. அதை நம்ம கனெக்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். அண்ட் அதிலிருந்தே நமக்கு ஆப்புக்கு மூவ் ஆகிறதுக்கான ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் போய் நம்ம எல்லா செட்டிங்ஸையுமே நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆப் உள்ள போனதுமே நமக்கு பட்ஸில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அண்ட் கேஸ்லையும் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்ற மாதிரி காட்டிடுது. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி மோடுக்கான சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒன் ப்ளஸோட 3D ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம சவுண்ட் எஃபெக்ட்ஸை வந்து ஃபுல்லாக சரௌண்டிங் மெத்தடில் ஃபீல் பண்ண முடியும். இதோட குவாலிட்டியுமே கேட்டு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. இதில் நமக்கு டியூல் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பேஸை தனியாகவும் ட்ரபிளை தனியாகவும் நல்லாவே பிரித்து செப்பரேஷன் சூப்பராக இருக்குது. அண்ட் ஹைரஸ் ஆடியோவும் சப்போர்ட் இருக்கனால நம்ம ஆடியோவோட கிளாரிட்டியுமே நல்லா ஹெவியாக இருக்குது. அண்ட் ஓப்போ பிராண்ட்ஸில் இருக்க ஒன் ப்ளஸ் அண்ட் ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணும் போது நமக்கு இதில் LHDC கொடுத்துருக்கனால ஆடியோவோட கோடெக் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நமக்கு நல்ல கிளாரிட்டியாக இருக்கும் ஆடியோ. அண்ட் சவுண்டுக்கான ஈக்குவலைசர் மோடுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பேஸ் வேவ்னு சொல்லிட்டு பேஸுக்கான ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே நமக்கு ஹெவி பேஸாக வேணுமா இல்லை மைல்டான பேஸ் வேணுமான்றதுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கோல்டன் சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஒன் ப்ளஸ் ஆர் ரியல்மி, ஓப்போ இந்த பிராண்டில் வர்ற இயர்பட்ஸில் ப்ரீமியம் பட்ஸில் மட்டும் இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது நம்மளோட ஏர் கேனலை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆடியோவை பூஸ்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி உள்ள ஆப்ஷனு. இதை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆடியோ கேட்கும் போது நம்ம காதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி லிசன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆப்ஷனை இதில் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ இருக்கும். தென் கேம் மோடும் கொடுத்துருக்காங்க. அண்டு டியூவல் கனெக்ஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்குமே இதில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்தெந்த டிவைஸில் பேர் பண்ணணும் இல்லை டிஸ்கனெக்ட் பண்ணணுன்ற ஆப்ஷனையுமே இதிலேருந்தே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் ஃபைன் மை இயர்பட்ஸும் இருக்குது. அதை கொடுக்கும்போது பட்ஸிலேருந்து ஒரு சின்ன அலாம் சவுண்டு மாதிரி ஒன்று ப்ளே ஆகும். அதை வச்சு நம்ம பட்ஸ் எங்கே இருக்குன்ற மாதிரி ஃபைன் பண்ணிக்கலாம். தென் இயர்பட்ஸில் வந்து நமக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக காதில் வச்சோம் அப்படின்னா பாட்டு ப்ளே ஆகும். தென் காதிலேருந்து எடுத்ததுமே ஆஃப் ஆகிரும். இதில் நம்ம மொபைலில் இருக்கிற மாதிரியே ப்ராக்சிமிட்டி சென்சார் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரோலையுமே நம்ம தேவைன்னா ஆன் பண்ணியும் வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணுற கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் அது கீழேயே இயர்பட்டுக்கான ஃபிட் டெஸ்ட்டும் இருக்குது. இதை நம்ம காதில் இயர்பட்ஸை வச்சுட்டு இந்த டெஸ்ட் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன சாங் மாதிரி ப்ளே ஆகும். அதை வச்சு நம்ம ஃபிட்டு கரெக்டாக இருக்கா இல்லை நம்ம வேறு ஏதாவது ஏர் டிப்ஸை சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ற மாதிரியும் சேஞ்ச் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி சேல் பண்ணிக்கலாம்.
தென் இதில் ஒரு இயர்பட் கேர்னு சொல்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா நம்ம பட்ஸை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இது சாம்சங் இயர்பட்ஸில் அதிகமாக அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மாதிரி. நம்ம ரொம்ப நாள் பட்ஸ் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த அலர்ட் நமக்கு வரும். அதே மாதிரி இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு ஷெல் டைப்பில் ஓப்பன் பண்ணுறனால க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தென் அதுக்கு அடுத்து தான் இயர்பட்டோட மெயின் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சிங்கிள் டேப்பு, டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்புன்னு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வால்யூம் கண்ட்ரோலுமே நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டச் ஏரியாவில் நம்ம சிம்பிளாக ஸ்வைப் அப் ஆர் ஸ்வைப் டவுன் பண்ணோம் அப்படின்னாலே வால்யூம் கண்ட்ரோல் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அண்ட் இது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோடு இருக்கிறதுனால நமக்கு அதுக்குமே கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நாய்ஸோட லெவலை ஹை லெவலில் நமக்கு கண்ட்ரோல் பண்ணணுமா, இல்லை மாட்ரேட்டாக நாய்ஸை பிளாக் பண்ணால் போதுமா, இல்லை லோ லெவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே ஸ்மார்ட் மோடுன்னு இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி தன்னாலே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அண்டு டிரான்ஸ்பரன்சி லெவலுமே நல்ல எஃபெக்டிவாகவே இருக்குது. சுற்றி நம்ம பேசுகிறதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி மைக் மூலமாக எடுத்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால அதுவுமே நமக்கு நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. ஆடியோ குவாலிட்டி தான் கைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது டியூல் டிரைவர் இயர்பட்ஸுன்றதுனால சவுண்டு குவாலிட்டி அண்ட் செப்பரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் இதில் நமக்கு ஹைரஸ் ஆடியோ, எல்ஹெச்டிசி அந்த சப்போர்ட்டும் இருக்கிறதுனால ஆடியோவோட பிட் ரேட்டுமே நல்லா ஹை லெவலில் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். நம்ம ஒரு நல்ல ஃப்ளாக் ஆடியோ ஃபைல் அந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் இருக்க ஆடியோவை கேட்கும் போது ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக ஃபீல் ஆகுது. அண்ட் பட்ஸுமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு காதில் ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸும் இல்லை. ப்ளஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலிங்குமே நல்லாவே பண்ணுது. நல்லா ஹெவியாக இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. மைக்கோட குவாலிட்டியுமே நம்ம எவ்வளோ நாய்ஸியான டிராஃபிக்கில் இருந்தாலும் சரி ஆடியோவோட பிக்கப் ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6500 மாதிரி ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சம்டைம் ஆஃபர்ஸில் 5500 ஆர் 5000 கூட வரும். பட் ஆனால் இது நமக்கு ஃபுல்லி ஃப்ரீயாக தான் கிடச்சிச்சு. அது எப்படின்னா OnePlusல ரெட் கேபிள் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் மந்த்லி 26th to 30 வரைக்கும் ஆர்சிசி ஜாக்பாட்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணுவாங்க. அதில் நம்ம சம்டைம்ஸ் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து நமக்கு OnePlusல கூப்பனாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு OnePlusோட அஃபிஷியல் ஸ்டோருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த ஜாக்பாட்டில் என்ன மெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தோமோ சேம் மொபைல் நம்பரை நம்ம ஆப்லேயும் லாகின் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு அந்த கூப்பன் வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். தென் அந்த கூப்பனை யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஆனால் இது வந்து நமக்கு எப்போவுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நான் மேக்ஸிமம் ஒரு 1 இயராக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்காக ட்ரை பண்ணல, நார்மலாகவே அந்த கண்டெஸ்ட் நடக்கும்போது சும்மா ஒரு கிளிக் தானே அப்படின்னு கிளிக் பண்ணிகிட்டு இருந்தது. திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக பட்ஸ் கிடச்சிருந்து. ஸோ அதை நான் அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணேன். நம்ம சைடில் இருந்து எந்த ஒரு டெலிவரி சார்ஜோ இல்லை ஜிஎஸ்டியோ எந்த டேக்ஸுமே பே பண்ண தேவையில்லை. ஃபுல்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் இது. நம்ம அட்ரஸை மட்டும் ஆட் பண்ணி கார்ட்டில் போட்டு பேமெண்ட் பேஜில் கூப்பன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 rupees தான் காட்டும். தென் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கே டெலிவரி ஆகிரும். அண்ட் மெயின் திங், இது OnePlus டிவைசஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் கைஸ். மற்ற டிவைசஸில் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எல்லா மொபைல்லையுமே சப்போர்ட் இருந்துச்சு. அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்பின் கொடுத்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் OnePlusோட காயின்ஸாவது ஆட் ஆகும். நம்ம அதை வச்சு கூட OnePlus ஸ்டோரில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது அமௌண்ட்டில் டிடக்ஷன் பண்ணிக்கலாம். பட் இப்போ OnePlus டிவைஸ் வச்சுருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ஆப்ஷன் ஒர்க்கே ஆகுது. ஸோ எனக்கு லாஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணும் போது கிடச்சிது அப்படின்றதுனால அதை வச்சு ஒரு வீடியோவுமே போட்டிருக்கேன். ரீசெண்டாக கூட இந்த இயர்பட்ஸு ஜெப்டோவில் வெறும் 1050 rupeesக்கே வந்துருந்துச்சு. அந்த ரேட்டுக்குமே இது ரொம்பவே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான். பேட்ரி பேக்கப்புமே நமக்கு சாலிடாக 4 to 5 hours வரைக்கும் சார்ஜ் இருக்குது. நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டு யூஸ் பண்ணாலுமே சாலிடாக 4 hours வருது. அண்ட் சார்ஜ் ஏறுறதுமே நமக்கு 1/2 hourலேயே சார்ஜுமே ஏறிடும். ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் ப்ராடக்ட்டுக்கான பர்ச்சேஸ் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக ஆஃபர் டைம்ஸில் பை பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்போ நமக்கு 4000 or 5000க்கே கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் OnePlus டிவைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா OnePlusோட ஸ்டோர் ஆப்பையுமே டவுன்லோட் பண்ணி மந்த்லி இந்த டேஸில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஏதாவது லக்கு இருந்துச்சு அப்படின்னா மேபி ஏதாவது ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கலாம். இதில் இந்த இயர்பட்ஸ் மட்டும்தான் அப்படின்றது இல்லை,
இதில் நமக்கு சில டைம் வாட்சஸும் கொடுப்பாங்க. தென் பட்ஸ் 2Rனு இருக்கும். ஒன் ப்ளஸில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது மந்த் வைஸாக டிஃப்ரெண்ட்டும் ஆகும். ஸோ நான் ரெண்டுத்துக்கான லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். ஒன் ப்ளஸோட ஸ்டோர் ஆப் லிங்க்கும் கொடுக்குறேன் அண்ட் ப்ராடக்ட்டோட லிங்க்குமே ஃப்ளிப்கார்ட் அமேசான் லிங்க் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி லோ ப்ரைஸில் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.